முக்கியமா இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து நான் நன்றின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்ததுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படணும். பார்த்தி சார் அவர்களுக்கும் வாசன் சார் அவர்களுக்கும் என்னோட இந்த மேடை மூலமா நான் உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு ஏன் அப்படி நான் சொல்ல தோணுதுன்னா, ஏன்னா எங்க அப்பா இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட நான் என் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்ததே இல்லை. அது என் படமா இருந்தாலும் சரி, வேற படமா இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்க டைரக்டர்ஸ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் அவங்க அந்த டீம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் அவர் என்னைக்குமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து சும்மா வருவாங்க, எங்கப்பா ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்களே இப்பதான் எங்க இருந்தாங்க சார், வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த ஒரு விதத்திலையும் எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸும் இல்லை. எல்லாம் அதாவது ஒரு ஒரு கதை சொல்லி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நபர் சாய். அவர் மேல முழுக்க எல்லா நம்பிக்கையும் வச்சிருந்து ஒரு ஒரு படமா இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா ஒரு வார்னர் பிரதர்ஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு 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 பெரிய ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஏன்னா ஒரு ஹீரோவும் சரி, ஒரு ஒரு டைரக்டரும் சரி, அவங்க வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு என்னைக்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். பட் ஒரு லைட் ஆஃபீஸருக்கு சரி, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி, ஒரு ஒர்க் பண்ண டிரைவர்ஸ்க்காகவும் சரி, என்னைக்குமே எங்களோட வளர்ச்சியை தான் அவங்களுக்கு பார்த்துருக்குறாங்க. ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு கல்யாணத்தை நடத்துற மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணனாலே அவ்வளவு கஷ்டமான இருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு நிச்சயமா டெக்னீஷியன்ஸ் அதாவது ஒர்க் பண்ண எல்லா படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்காங்க. பாலு சாரை பத்தி சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் அவரு பிதாமகன் போல படங்கள்லாம் பண்ணிட்டு அவர் முன்னாடி நம்ம போய் நடிக்கும்போது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் கான்சியஸாகவே இருந்தது. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு சினிமாடோகிராஃபர் வந்து நம்ம இவ்வளவு பெரிய படம்லாம் பண்ணியிருக்காரு, நிச்சயமா நம்ம வந்து வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் ஃபார் த ரோல் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணியிருந்தேன். உண்மையிலே எல்லாருமே ஒரு டீமா இருந்து இந்த படம் வந்து பெரிய அளவுல ஒரு வெற்றி படமா வரணும், ஒரு வெற்றி படத்தை விட ஒரு நல்ல படமா வரணுங்கிறது மாதிரி தான் நாங்க இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலே ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி. நீங்க உங்களுக்குலாம் நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இதனுடைய முதல் படம். இந்த படம் பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் போராடிட்டேன் நான். 15 வருஷம் போராடி இந்த படத்தை எடுத்துட்டு இந்த படத்துல ஜெயிச்சாகணுன்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் என்னோட நோக்கம். இதுல கொஞ்சம் தோத்துட்டு ஸ்லிப் ஆயிட்டு திரும்ப ட்ரை பண்ணி இன்னொரு தடவை போய் கதை சொல்லி இன்னொரு தடவை படம் பண்ணணும் அப்படின்ற நோக்கம்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா அப்படி ஆச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு கதை. அதனால நான் ஜெயிக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக, இந்த படத்துல ஜெயிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக ஒவ்வொரு சீன்லயும் அந்த விஷயம் வந்து இருக்கணும். அப்போ ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும். இது மட்டும்தான் என்னுடைய நோக்கமா இருந்தது. உதாரணமாக ஒரு கடைக்கு போனாக்கா ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு ஹோட்டலுக்கு போனா சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு பிடிக்கல கூட சண்டை போட முடியும். ஒரு பொருள் வாங்கிட்டுனா திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஆனா சினிமா மட்டும்தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உள்ள உட்காந்துட்டாக்கா அவன் என்ன எடுத்தாலும் அதை பார்த்து அவனும் தலையெழுத்து பிடிக்கலாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அதனால நம்பி வந்து உட்கார்ற ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும். அதுக்காக நான் ஜெயிக்கணும் தான் ஆடியன்ஸை திருப்திப்படுத்த முடியும். அந்த நோக்கத்துல தான் அந்த படம் பண்ணியிருக்கேன். இதுல கருத்து கதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எதுவும் சொல்லல. உங்களுக்காக தான் இந்த படம். இந்த படம் வந்து யூத் ஆடியன்ஸுக்காக மட்டுமே தான். ஏன்னா இன்னைக்கு விசில் அடிச்சு தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறது நீங்க மட்டும்தான். உங்களுக்காக மட்டும்தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இதுல வந்து சாதாரணமாவே ஜீவா சார் பண்ணாருனாக்கா எல்லாம் ரசிப்பீங்க. அதுல ஒரு 100% வச்சுங்க. இந்த படத்துல வந்து ஒரு 200% வச்சுங்க. ஏன்னாக்கா இதுல ஒரு டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தான். இந்த படத்துல காமெடியனும் அவர் தான். ஏன்னாக்கா சந்தானம் சார் வரக்கூடிய எல்லா சீன்லயும் இவரும் இருப்பாரு. இந்த படத்தோட மொத்த நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு 100 நாள் ஷூட் பண்ணிருக்கனாக்கா 98 நாள் வந்து ஜீவா சார் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் இல்லாத நாளே கிடையாது. அந்த 2 நாள்லயும் ஒரு ஹாஃப் டே தான் வந்து அவர் வரல. அதுலயும் ஒரு ஹாஃப் டே ஒரு சீன் இருக்கு சார், வந்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இந்த படத்தை எனக்கு கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் ஜீவா சார் வந்து கிடைச்சது. ஜீவா சாரோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே தான் இந்த படத்துக்கு பிளஸ். இது டபுள் ஆக்ஷன்றதுனால நான் நிறைய கெட்டப் சேஞ்சு மேக்கப் இந்த மாதிரிலாம் நிறைய நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கல. இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் அவரோட
மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், அவர் ஆக்டிங், இதுதான். இதுக்கு நான் அவருக்கு போட்டு கொடுத்த பேஸ்மெண்ட், ஒரு கேரக்டர் வந்து லாயரு, இன்னொரு கேரக்டர் ஃபிஷ் மார்க்கெட்ல ஃபிஷ் கட் பண்றவரு அப்படின்னு 2 வந்து பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து நான் கொடுத்த வசனமோ அவரை நடிச்ச விதமோ இன்னைக்கு வந்து முழுசா இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் படத்துல ஆள் மாறாட்டம், இவர் அங்க போயிட்டாரு அவர் இங்க வந்துட்டாருன்ற மாதிரிலாம் இல்லாம இந்த படத்துல முழுக்க முழுக்க 2 பேர் இருந்தாக்கா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்க இந்த படத்துல. இதுல வந்து எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்துல வந்து எனக்கு எல்லாருமே வந்து பக்கபலமா இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னோட சிங்கம் புலி டீம் அத்தனை பேரும் எனக்கு வந்து பக்கபலமா இருந்திருக்காங்க. மேடையில் இருக்கிற அத்தனை பேரை வந்து என்னை பத்தி பேசினாங்க. எல்லாம் எனக்கு சந்தோஷமா இருந்தது. இந்த சந்தோஷத்தை நான் முழுசா அனுபவிக்கணும்னாக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதே மாதிரி கூட்டம் இன்னொரு நாள் கூடணும். இப்பெல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, 100 டேஸ்லாம் நடக்கிறதே கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதும் இல்லை. ஏன்னாக்கா வியாபார ரீதியா 3 வாரம் 4 வாரத்துல படம் முடிஞ்சிருது. இந்த படம் மறுபடியும் பெரிய வெற்றி அடைஞ்சு இதே மாதிரி ஒரு கூட்டத்தை நான் சந்திக்கணும். அது இந்த படத்தை மூலியமாவே சந்திக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு. அந்த கான்பிடென்ட் எனக்கு இருக்கு. நான் மிகப்பெரிய டைரக்டரா வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா முதல் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. இந்த மேடையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் நான் பழகி இருக்கேன். சௌத்ரி சார் கிட்ட போயிட்டு அந்த கதையை சொன்னேன். அவர் வந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிக்க வைக்கிறதுக்கு எனக்கு பல விதத்தில் எனக்கு உதவியா இருந்திருக்காரு. அடுத்து வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசரா நான் சூஸ் பண்ணும்போது சில்வர் லைன் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பா பார்த்தி சாரும் வாசன் சாரும் கிடைச்சாங்க. எனக்கு அவங்க கிடைச்சாங்கன்னும் போது ஒரு சக்சஸ்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. காரணம், இந்த படம் வந்து யூத் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை நான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது நான் சொல்ற விஷயத்த உடனே அவங்க கன்சீவ் பண்ணிக்கிட்டு ஓகேங்க இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, அபிராமி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி ஒரு இன்விடேஷன் ஐடியா ஒன்று சொன்ன உடனே ஏங்க இது இப்படி பண்ணிக்கலாமே, கரெக்டுங்க, உடனே ப்ரொசீட் பண்ணுங்க சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்க அப்படி ப்ரொசீட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நேற்றுக்கு நான் எடுத்துட்டு போய் இன்விடேஷன் கொடுக்க போன எல்லா இடத்துலயும் எனக்கு நல்ல ஒரு பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர்ஸ் அமையணும். அப்படி எனக்கு அமைஞ்ச மாதிரி எல்லா புதுமுக இயக்குநர்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் அமையணுன்றது என்னோட ஆசை. மற்றபடி ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கு நான் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. நான் கூப்பிட்டேன், ஆர்யா சார், ரவி சார் எல்லாருமே வந்திருக்காங்க. சார் மேடையில் இருக்க எல்லாரும் தனித்தனியா சொல்லணும்னாக்கா நிறைய பேருக்கு நான் சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜனா சார் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு, அது ரொம்ப உண்மை. அது உண்மைன்னாக்கா நான் இப்ப அதை அழுதுடுவேன். ஏன்னா அது பேச முடியாது. ஏன்னா எங்க அப்பா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த படம் பண்றதுக்காக எங்க அப்பா ஒவ்வொரு நிமிஷமும் எங்கெங்கயோ துண்டு செய்தியெல்லாம் பார்ப்பாரு. வண்ணத்திரை, குங்குமம், குமுதம் எதுலயா பார்த்துட்டு எங்கடா உன் பேர் வரல, உன் போட்டோ வரல அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கேட்பாரு. நீ கேஆர் சார் கூட இருக்கிறன்ற, எங்கடா கேஆர் சார் போராட்டத்துல உன்னை காணோம் அப்படின்னுவாரு. இப்படிலாம் கேட்டு 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 15 வருஷம் போராடி கடைசியா பழம் கிடைக்க போகுது. அவர் சொன்ன மாதிரி எங்க அப்பா வந்து நான் போராடி என்னால முடியலங்க, நான் தோத்துட்டேன், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரு போகும்போது நான் நினைச்சேன், என்னடா இவ்வளவு நாள் போராடிட்டு கடைசியில் அப்பா வந்து போயிட்டாரு, இனிமேல் நம்ம வந்து எப்படி படம் பண்ணுவோமான்ட்டு. ஆனா இவங்க இருந்து என்னால பண்ண முடியாத நான் எவ்வளவு பேரை சந்திச்சேன், யாராலையும் பண்ண முடியாத ஒண்ணு பண்ணிருக்காரு. ஏன்னா பையன் கஷ்டப்படுறான், இவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் ஜெயிக்கணுன்றதுனால எனக்கு மேல போய் கடவுளா இருந்து இன்னைக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க அப்பாவோட ஆட்சி எனக்கு என்னைக்கு இருக்கும், நான் ஜெயிப்பேன், எனக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த சந்தோஷம் நான் எல்லாரோட ஷேர் பண்ணிக்குவேன். நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவேன். இந்த படத்துல பெருசா நான் ஜெயிப்பேன். இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க அனைவருக்கும் எனக்கு என்னோட வணக்கம். நன்றி.